Hey all, welcome to my channel. இன்றைக்கி என்னோடய வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்க போகுது. ஏன்னா நேற்று ஈவினிங் தான் வந்து சாப்பாடு வச்சுருந்தேன், நிறைய வச்சுருந்தேன். ஸோ வந்துட்டு கொஞ்சமாக தான் நாங்கள் 2 பேரும் சாப்பிடுவோங்கிறனால நிறைய பேலன்ஸ் இருந்துச்சு. தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அகைன் அதை கொதிக்க வச்சு பாயில் நார்மலாக நம்ம ரைஸ் வைக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இங்கே நான் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் மலையாளிஸ் தான் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ரைஸ்க்கான லைஃப் டைமும் ரொம்ப அதிகம். பட் நான் ஒன் டைம் நேற்று ஈவினிங் வச்சுருந்தேன்னா இன்றைக்கி கூட யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து சீக்கிரம் கெட்டெல்லாம் போகாது இந்த அரிசி. ஸோ வந்து சாப்பாடை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது இந்த கடலை வந்து என் கண்ணில் பட்டுச்சு. 2 நாள் முன்னாடி ஈவினிங் வந்து சில டைம் வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துப்பேன். அதுக்காக வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வச்சுருந்தது அப்படியே இருந்துச்சு. நான் வந்து நைட்டை வந்து சம்டைம்ஸ் ரொம்ப கிரேவிங்ஸ் இருந்தால் மசால் தோசை இல்லை இந்த மாதிரி ஏதாவது ப்ளைன் தோசை இதெல்லாம் வந்து கடையிலேருந்து வாங்கி தர சொல்லுவேன். அந்த மாதிரி தோசை ஒரு நாள் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தனால இந்த கடலை 2 நாளாக ஃப்ரிட்ஜ்லேயே அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்போ கடலையே வச்சு ஏதாவது ஒரு கூட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் தான் பார்த்தேன். எனக்கு வந்து மேக்ஸிமம் சமையலில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது, ஏன்னா பக்கத்தில் எனக்கு ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஏதாச்சும் நான் எங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணணும். சம்டைம்ஸ் எங்கள் அம்மா கால் பண்ணால் எடுக்கிறதுக்குள்ளாடியே வந்து ஈவினிங்கே ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து மேக்ஸிமம் யூடியூப்லேயே பார்த்துருவேன். அப்படி பார்த்து தான் எனக்கு ஒரு ரெசிபி கிடச்சி. ஓகே, கடலை அண்ட் உருளைக்கிழங்கு. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு வாழைக்காயெல்லாம் போட்டு சேனைக்கிழங்கு போட்டு பண்ணுறது தான் பார்த்தேன். ஒரு சேஞ்சுக்கு அது நம்மக்கிட்ட இல்லை, இருக்கிறது உருளைக்கிழங்கு தான். அதையே போட்டு டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்னும் என்ன பொரியல் வைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டார்ச்சலாக இருக்குது. அதை திங்க் பண்ணியே சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா கிட்டே கேட்பேன், நாளைக்கு என்ன பொரியல் வைப்பேன், நாளைக்கு என்ன குழம்பு வைப்பேன் அப்படின்னு. அது இன்றைக்கே தெரியணுமா? ஆமாம், இப்போ அதோட அது புரியுது. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் வந்து எவ்வளோ இரிட்டேட்டிங்கான ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது. ஏன்னா டெய்லி என்ன சமையல் பண்ணுறதுங்கிறதே யோசித்து அது ஒரு பைத்தியம் மாதிரி பிடிக்குது. டெய்லி 2 தேங்காயாவது இங்கே வந்து செலவாயிரும். எப்படின்னா, நான் ஆக்சுவலாக கேரளாவில் நிறைய தேங்காய் வந்து சேர்த்துப்பாங்க. ப்ளஸ் நான் பிறந்து வளர்ந்த ஊர் நாகர்கோவில் தான். அதுவும் கேரளா பார்டர். முன்னாடி கேரளாவாக இருந்தது தான் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அங்கேயும் அப்படி தான். ஒரு குழம்பு பண்ணால் தேங்காய் அரைக்காமல் குழம்பே இல்லை. ஒரு கூட்டு பண்ணால் பொரியல் பண்ணால் அதில் வந்து தேங்காய் இல்லாமலே இருக்காது. ஸோ அதனால் எங்களுக்கு தேங்காய் இல்லைன்னா எதுவுமே சாப்பிடதே ஒரு என்னமோ மாதிரி இருக்கும். அதனால இங்கேயும் அப்படி தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் பயங்கர ஹீட்டர். இங்கே வந்து கேரளானா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னடி நல்ல குழுன்னு இருக்கும்ல ஊர் அப்படின்னு. சத்தியமாக இல்லை. அது கேரளாவில் எல்லா பிளேஸெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. இப்போ நான் இருக்கிற பிளேஸ் எல்லாம் நாகர்கோவிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல எந்த கிளைமேட் இருக்கோ சேம் கிளைமேட் இங்கேயுமே இருக்கும். நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது. ஏசியெல்லாம் இல்லைன்னா இப்போல்லாம் தூங்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. பட் எங்களுக்கு என்ன ஏசி இல்லை, ஏன்னா எனக்கு ஏசி செட் ஆகாது. அதனால ஏசி வேணாம்னு சொன்னேன். இப்போ அதே நான் தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன், சீக்கிரமே நம்ம ஏசி எடுக்கலாம், நைட்டானால் தூங்க முடிய மாட்டேங்க அப்படின்னு. அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். என்னோட சோகமான கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக கடலை என்ன ஆச்சுன்னு பார்த்தேன். அது லைட்டாக வெந்துடுச்சு. ஸோ அந்த டைம் வந்து உருளைக்கிழங்கும் எடுத்து அதில் போட்டுட்டேன். இந்த டிஷ்க்கு மெயினே வந்து தேங்காய் அரைக்கிறது தான். ஸோ தேங்காய், பச்சை மிளகு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு, ஜீரகம், மஞ்சள் இதெல்லாம் வச்சு லைட்டாக வந்து தேங்காய் மிக்சியில் வச்சு அடித்து எடுத்துகிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி தாளித்து ஊற்றினா போதும். என்னோடய கடலை கூட்டு வந்து ரெடி. அப்புறம் அப்படியே ஃப்ரிட்ஜில் போயிட்டு ஃபிஷ் வந்து எடுத்தேன். இந்த மாதம் ஃபுல்லாக வந்துட்டு லென்த் டேஸ் முடிகிற வரைக்கும் வெஜிடேரியன்லேயே இருக்கணும்னு நினச்சிருந்தேன். லாஸ்ட் ஒரு விலாகில் கூட நான் வந்து வெஜிடேரியனாக தான் இருக்க போகிறேன் கொஞ்ச நாளைக்குன்னு சொன்னேன். சத்தியம் என்னால் முடியலன்னு அது வாபஸ் வாங்கிக்கிறேன். நானும் இப்போது ஒரு 2 நாள் இல்லை, 1 டே எஸ்டர்டேலேருந்து நான் வந்துட்டு ஃபிஷ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரே ஒரு பீஸ் மட்டும், அட்லீஸ்ட் ஒன்று நைட்டு அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன், இந்த 2ல் ஏதாவது ஒரு டைமில் மட்டும் ஃபிஷ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பாடி ரொம்ப வீக்கான மாதிரி இருந்துச்சு, அதனால் ஃபிஷ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப நேரம் என்னடா எண்ணெயில் போட்டு மிளகா வறுத்துட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து என்னோடய ஸ்பெஷல் சம்மந்திக்கான ஒரு மெயினான ஒரு ஐட்டம். ஸோ இதை எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு அப்படியே வந்து கடலை கூட்டுக்கு வந்து தாளிப்பும் வந்து ரெடி பண்ணி ஒரே எண்ணெயில் 2 வேலை. ஸோ அதை 2ஐயும் முடித்து தாளித்து அதை இறக்கி வச்சுட்டேன். அப்படியே வந்து ஃபிஷ்ஷும் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால சின்ன சின்ன பீஸாக மட்டும் கட் பண்ணி அதுக்கான பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அதையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு அடுப்பில் வந்து அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய சம்மந்தி வந்து எப்படின்னா, இந்த மிளகு வந்து நல்ல மாதிரி வறுத்து அதில் மிளகா பொடி கொஞ்சமாக போடணும். அதுக்கப்புறம் ஜீரகம், அதுன்னு கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி, சின்ன உள்ளி, ஒரு வெளுத்துள்ளி இதெல்லாம் போட்டு நல்ல பேஸ்ட்டாக, உப்பும் கூட ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வச்சு அப்புறம் புளி வந்து ரொம்ப மஸ்ட்டு.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இது எல்லாமே தமிழ்நாடு புளி. இங்கே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து சம்டைம்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை கடையில். அதனால எப்போவுமே எங்கள் அம்மா எனக்கு 2 டைப்பில் தருவாங்க. கொஞ்சம் வந்து ப்ரௌனாக இருக்கும், கொஞ்சம் வந்து நல்ல பிளாக்காக இருக்கும். இந்த பிளாக்காக இருக்கிறது பானையில் போட்டு வச்சு உப்பெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆக வச்சு அதை எடுக்கிறது. ஸோ இதெல்லாமே எங்கள் அம்மா எனக்கு தீர அப்படியே கொண்டு வந்து தருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக புளி இது வந்து ஆட் பண்ணிப்பேன். நான் சம்மந்திக்கு எப்போவுமே பிளாக் புளி தான் யூஸ் பண்ணுவேன். குழம்புக்கு வந்து இந்த பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கறி ரொம்ப கருத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது லைட்டாக அதில் டேஸ்ட் பார்க்கணும். ஏன்னா உப்பு ஏதாவது வேணும்னா இந்த டைம் போட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எரிப்பு வேணும்னா கூட கொஞ்சமாக வந்து மிளகா பொடி இந்த டைம் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அதோட என்னோட சம்மந்தி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் நாளாகவே எனக்கு டிரைவிங் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் வந்து பைக் இல்லை, கார். எனக்கு பைக் ஆல்ரெடி ஓட்ட தெரியும். பட் எனக்கு ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன் ஒரு ஆக்சிடெண்ட், சின்ன ஆக்சிடெண்ட் தான். அந்த காலில் நல்ல மாதிரி அடி வாங்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, பைக் எடுக்கவே ஒரு பயம். ஸோ பைக் ஓட்ட மாட்டேன், கார் ஓட்டணும். கார் ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ஒரு நல்ல கார் வாங்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் இங்கே கேரளாவில் லைசன்ஸ் எடுக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நம்ம ஊர் மாதிரி சும்மா வந்துட்டு அப்படி இது என்ன சொல்கிறது, ஸ்டியரிங்கை மட்டும் இப்படி வளைச்சி காமிச்சாலும் தரமாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஸ்ட் எழுதி அதில் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் கிளாஸ், அதுவும் ஒரு 1 ஹவருக்கு வந்து 750 ருபீஸ் வச்சு வரும். அந்த மாதிரி எப்படியும் 10,000 அபோவ் ஆகிடும். அப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணோம். அதுக்காக இங்கிலீஷில் வந்துட்டு இந்த புக்கு வந்து வாங்கி தந்திருக்காங்க. பட் படிக்கலை இன்னும். டிரைவிங் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது, படிக்கவும் செய்யணும். அகைன் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி படித்து எக்ஸாம்லாம் எழுதணும்னு சொன்னோன்னா கொஞ்சம் படியாக இருக்குது. பட் ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக நான் கற்றுக்கணும் டிரைவிங். அது வந்து ஒரு வாசியாகவே இருக்குது. பார்க்கலாம். இப்போ சொன்னதை வச்சு இவன் என்னடா கேரளா போயிட்டு கேரளாவில் அப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தூக்கி பேசுகிறாளேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த டிரைவிங் விஷயத்தில் தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது இங்கே கேரளாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என் தங்கச்சி ரீசெண்டாக லைசன்ஸ் எடுத்தாங்க. பட் சேம் ப்ரொசீஜர் இங்கே கிடையாது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நல்லா ஓட்ட தெரிஞ்சால் மட்டும்தான் லைசன்ஸ் கிடைக்கும். அப்படியே ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சது. ஈவினிங் ஜிண்டோ வந்து வெளியே போயிருந்தாங்க. ஸோ வெளியே போயிட்டு வரும்போது அவங்களோட தெரிஞ்சவங்க எங்கள் பக்கத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க தோட்டத்தில் மாங்காய்லாம் பறிச்சாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் வாழைக்காய் அது பழுக்கிறதுக்காக தான் வச்சுருக்கோம். வாழைப்பழம், அப்புறம் மாங்காய், அப்புறம் வந்துட்டு வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இதில் சிறு பயிரெல்லாம் போட்டு வந்து கூட்டு வச்சு சாப்பிடுவோம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மாங்காய் வந்து பறிக்கும்போது நிறைய கீழே விழுந்து கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சேன். இதெல்லாம் உப்பில் போட்டு சாப்பிட்ணும். இந்த டைம் வந்து மாங்காய் சீசன், அதனால் இந்த டைம் வந்து இதெல்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ இதோட இந்த vlog முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.